எங்க போனாலும் இந்த புவன் வேற பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அதான் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் இன்னும் எதுக்கு போற இடம்லாம் பின்னாடியே வரணும்? பேசாம போலீஸ்ல போயிடலாமா? நான் இப்போ இருக்க நிலைமைக்கு என்னால மறுபடியும் போலீஸ் கேஸ்னெல்லாம் அலையவே முடியாது. தனியா சமாளிச்சிருவியா? சமாளிக்கணும். பல நூற்றாண்டுகளுக்கு முன் பூனபதி என்பவன் தன் மனைவிக்கு துரோகம் இழைத்து கொன்றான். வஞ்சிக்கப்பட்ட அந்த மனைவி தன் தம்பியுடன் பேயாக மாறி பழிவாங்க காத்திருந்தாள். தன் உயிருக்கு ஆபத்திருப்பதை அறிந்த பூனபதி ஒரு மந்திர வாளை துணைக்கு வைத்திருந்தான். அந்த வாள் அவனிடம் இருக்கும் வரை எந்த பேயும் அவனை நெருங்க முடியாது. பூனபதி பழையனூர் வழியாக சென்றபோது அந்த பேய் பெண்ணாக உருமாறி கையில் குழந்தையுடன் அழுது கொண்டே அவனை பின்தொடர்ந்தாள். ஊர் மக்கள் தடுத்தபோது தன் கணவன் தன்னை கைவிட்டதாகவும் குழந்தையை கொல்ல பார்ப்பதாகவும் கண்ணீர் வடித்து பொய் கூறினாள். பெண்ணின் பொய் அழுகையை நம்பிய ஊர் மக்கள் பூனபதியிடமிருந்து பாதுகாப்பு வாளை பிடுங்கிக் கொண்டு இருவரையும் ஒரு குடிசையில் தங்குமாறு அடைத்தனர். அவள் பெண் அல்ல, பேய். வாள் இல்லை என்றால் என்னை கொன்று விடுவாள் என்று பூனபதி கதறியும் எவரும் கேட்கவில்லை. விடிந்து பார்த்தபோது பூனபதி இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தான். நீலியின் பழி தீர்ந்தது. தொடங்கியது பூனபதியின். கார் வேலை தர வந்திருக்கு. வர்றது என்னாச்சு நிலா? என்னாச்சு? இன்னலர் எங்க? நான் போய் கார்ல இருந்து உங்க இன்னலர் எடுத்துட்டு வரேன். வீசிங் ப்ராப்ளமா?
நீலியா பிரெக்னெண்டா இருக்காங்க. நிலா 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 ஷட்டரை யாரு பூட்டினது? நிலா இன்னியலர் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் தான் நிலா, ஷட்டரை துற. இதுதான் அறிவான வேலை. நிலா கார் ஜாம் ஆயிருக்கு நிலா. 2 நிமிஷம் நான் வந்துறேன் வெயிட் பண்ணு. உயிரியாரு ஓடு. என்னடா இது? எனக்கு அது புவன் மாதிரியே தெரியல. நான் என்ன பண்ணேன்? ரொம்ப பயங்கரமா இருந்தது அவன் மூஞ்சி. இதுக்கப்புறம் என்ன ஆகும்? எனக்கு ரொம்ப ஓ பயமா கொல்ல இருக்கு. கொண்டுட்டாங்களா? நான் வேணும்னு பண்ணல. அவன் என் குழந்தைய கொல்ல வந்தான். நான் ரொம்ப பயந்துட்டேன். ஓ அன்று அவள் வடித்த அந்த பொய் அழுகையே இன்று வரை ஏமாற்றுக்காரர்களை குறிக்கும் நீலி கண்ணீர் என்ற சொல்லாடலாக தமிழில் நிலை பெற்றது. ஆமாண்டா. தமிழ் கதைக்கும் அதை சிங் பண்ணாங்க போல. ஸோ செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு டிங் ஷார்ட்ஸ் போன்ற சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ வீடியோ டியூரேஷன் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பாய். இந்த வீடியோ இன்னும் முடியல. நான் இந்த வீடியோ பார்த்துட்டு முடிச்சிட்டேன். ஏதோ 1 மணி நேரம் எனக்கு ஹாரர் அப்படின்ட்டு. பட் எடிட் பண்ணும்போது அதோட ட்விஸ்ட்டு எனக்கு புரிஞ்சுது. கொஞ்சம் இந்த சீன் பாருங்கள். எங்க போனாலும் இந்த புவன் வேற பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அதான் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் இன்னும் எதுக்கு போற இடம்லாம் பின்னாடியே வரணும்? பேசாம போலீஸ்ல போயிடலாமா? நான் இப்போ இருக்க நிலைமைக்கு என்னால மறுபடியும் போலீஸ் கேஸுன்னெல்லாம் அலையவே முடியாது. ஓகே சொல்லிட்டாங்களா? புவன்றவங்க துரத்துற மாதிரி, அதாவது அவங்க ஹஸ்பண்ட் நினைக்கிறேன், எக்ஸ் ஹஸ்பண்ட், அவங்க துற மாதிரி காட்டியிருப்பாங்க. கோர்ட் கேஸை திரும்ப சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்சம் இந்த சீன் பாருங்கள். நான் போய் கார்ல இருந்து உங்க இன்னியலர் எடுத்துட்டு வரேன். விக்கின்ற கேரக்டர் வெளியே போகிறான்னா, ஸோ எனக்கு அது புவன் மாதிரியே தெரியல. நான் என்ன பண்ணேன்? ஸோ அதாவது விக்கின்ற கேரக்டர் வெளியே போயிருக்கும்போது புவன்ற ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ அவங்க கொண்டுட்டு அவங்க பண்ண அந்த கட்டுக்கிறது தான் நம்ம பார்த்த அவ்வளோ ஸ்டோரி.
ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டிங் ஷார்ட்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட். எனக்கு எடிட் பண்ணும்போது தான் அது புரிஞ்சுது. தட்ஸ் இட், பை.